அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஈசிஆர் சரவணன் அவர்களோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம். இன்னைக்கு கழகத்தின் சார்பாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டம் இந்த சோழிநல்லூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் செம்மஞ்சேரி 200 வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 200 பால் பாக்கெட்டு அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுத்துட்டு இப்போ தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 194வது வட்டம் கிழக்கு வட்டத்தின் சார்பாக வந்து கில்லிமணி அவர்கள் ஏற்பாட்டில் இந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அன்னதானம் ஒரு 300 பேருக்கு அன்னதானம் போட்டுட்ருக்கோம். ஏன்னா நிறைய நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ தண்ணி நின்றுது.
இப்போ தான் தண்ணி கொஞ்சம் வடைஞ்சிருக்கு. தண்ணியில் தண்ணியாக இருக்கும்போது ட்ரை சைக்கிளை வச்சு இந்த ஏரியாவில் மக்களுக்கெல்லாம் நம்ம பசங்க உதவியெல்லாம் பண்ணாங்க நம்ம கழக சார்பாக. இப்போ வந்து மழை கொஞ்சம் ஷெட்டில் ஆனோன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வச்சு அன்னதானம் போடலான்றதுக்கோசம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ச்சி அவங்களோட பயணிக்கிற எங்களுக்கு தெரியும் நீங்கள் வருடம் மழை பெய்யும் பொழுதோ இல்லை அவங்கள இன்னல்கள் இருக்கும் பொழுதோ கூட நிற்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் சமீபத்தில் எல்லாரும் சொல்கிறதுன்னா அரசியலுக்காக இந்த விஷயங்கள்லாம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க, இவங்க கட்சி தொடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், என்னோடய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக நாங்கள் எல்லா பேரிடர் காலத்துலேயும் நாங்கள் சரி, கொரோனா காலத்துலேயும் சரி, 2015 முழு வெள்ளம் வர சும்போதும் சரி, கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ அரசியல் தெரியாதவங்கன்னா சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தையை. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பண்ணிட்டு வரோன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இது தவிர்த்து நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள தளபதி விரையிலா விருதுங்க தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அது ஒரு மாவட்டத்திலும் ஒரு பகுதியிலும் எங்கள் சென்னை புறநகர் மாவட்டத்தில் பார்த்தோன்னா மாவட்ட இளைஞரணி சார்பாக தினந்தோறும் மழை டைம்லேயும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இந்த முறை விஜய் அவர்களின் அறிவுறுத்தின்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரா? நல்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர் கண்ணுக்கு போகுது? இல்லை, எல்லா விஷயமும் அவர் மெசேஜ் பண்ணாமல் நாங்கள் இந்த விஷயம் செய்ய மாட்டோம். அவர் தான் மழை ஸ்டார்ட் பண்ண உடனே எங்கள் கழக தலைவர் அவர்கள் வந்து மெசேஜ் போட்டுட்டாரு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள் பண்ணான்னு சொல்லி, ஆனால் சேஃபாக பண்ணுங்கன்னு எங்கள் தலைவர் உத்தரவு போட்டதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோமே. தொடர்ந்து அறிக்கையாக தான் கொடுக்குறாரு. களத்தில் நிற்கிறது வெவ்வேறு ஆட்கள் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறாரு. அவர் களத்துக்கு வந்தால் தான் நிறைய கூட்ட நெரிசல் ஆகுது, உயிர் சேதம் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் களத்தில் கண்டிப்பாக வருவார். வரதுக்கான பர்மிஷன் எதாவது தரமாட்டேன்றாங்க. போலீஸ் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக களத்தில் இறங்கி மக்களாக எப்பயுமே பணியாற்றுவார் எங்கள் தலைவர். பரப்புரை பிரச்சாரம் எல்லாருமே அதை பற்றி தான் உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயங்கள் காஞ்சிபுரத்தில் நடந்தது. ஏன் இந்த மாதிரி நெருக்கடிகள் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் களத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி நெருக்கடிகள் தராங்க? சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சோழிங்கநல்லூர் தொகுதியில் நன்மங்கலம் ஊராட்சி கழகத்தில் வந்து உதயநிதி அவர்களோட பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம கழகத்தில் பொறுப்பு போட்டிருக்கோம். அவங்க பொறுப்பு போட்டுற இந்த போஸ்டர்லாம் ஓட்டுறதுனால திமுக கட்சி சேர்ந்தவர்கள் வந்து எங்கள் கட்சி தொண்டர்களை கண்முன்னு தெரியாமல் அடித்து சைனா அறுத்து செல்ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். தகுந்த தண்டனையை வந்து நாங்கள் தரேன்ற மாதிரி டிசி ஆஃபீஸில் சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கேன். நிறைய அச்சுறுத்தல் வரதான் செய்யுது. அதெல்லாம் மீறி, ஏன்னா சாதாரண விஷயம், 25 வருஷம் ஆண்ட கட்சி கூட இப்போது நாங்கள் ரசிகர் மன்றமாக இருந்து நாங்கள் ஒரு 30 வருஷம் பயணித்துட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக வெற்றி கழகமாக நாங்கள் பயணிக்கும் போது எங்களுக்கு அவங்களே நாங்கள் சமாளிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், டிவிக்கே வந்துட்டாங்கப்பா, டிவிக்கே தான் ஓட்டு போனோம், வேறு யாருக்கும் போடக்கூடாதுப்பா, அந்த திமுக காரங்க ஓட்டே போடக்கூடாதுப்பா, அப்படி தான் மக்கள் இப்போ கூட சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நாங்கள் போய் சொல்லி இதுமாதிரி சொல்லுங்கன்னு யார்கிட்டையும் சொல்லலை. அவங்க இது தன்னை எழுச்சியாக வந்து சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. வெவ்வேறு கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இணையிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு அந்த அங்கீகாரம் அப்படின்றதும் அவங்களோட பொறுப்பு அப்படின்றது ஒதுக்கப்படலை, நிறைய பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்களா? அது உண்மைங்களா? இப்போ யாருமே யாருக்கும் ஒதுக்கப்படல. நாங்கள் எல்லோரும் வந்து இணைக்க தான் செய்கிறோம். விஷயம் என்னென்னா, இப்போ எங்கள் கூட இப்போ இந்த கில்லிமணி இவரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நம்மளோட ட்ராவல் பண்ணுறாரு. டவுசர் போட்ட காலத்துலேருந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணி, அப்போ இவருக்கான அங்கீகாரம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். இவருக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு வர புதியவர்களை அவங்க அங்கே பொறுப்பு போட மாட்டேன் சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட பயணிங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன தான் பண்ணுறாங்க, இது ஒரு திமுகவோட சுழற்சியாக இருக்குது. எப்படின்னா, நீ இப்போ கட்சியில் போய் சேர்ற மாதிரி சேரு, டிவிகளில் சேரு, நான் சொல்லும் போது ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்க, ஏகப்பட்ட செலவு பண்ணு, ஆனால் நான் சொல்லும் போது நீ வெளியே வந்துடு, அவங்க கட்சி பேர் தப்பாக பேசிட்டு வெளியே வந்துன்ற மாதிரி அவங்களே ஒரு டார்கெட் பண்ணி எப்படிலாம் எங்களை அட்டாக் பண்ணுமோ அந்த மாதிரிலாம் அவங்க ஐடியா பண்ணி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கூட எப்படி பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா என்று பார்த்து தான் நம்ம அவங்களுக்கு பொறுப்பு போடணும். எந்தவொடனே பொறுப்பு போட்டுற முடியாது. ஏன்னா சாதாரண உழைச்சவங்களுக்கும் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி சைக்கிளில் போய் போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு தான் பொறுப்பு எங்கள் தளபதி வழங்கியிருக்காரு. வந்த புதியவர்களுக்கு யாரும் பொறுப்பு வழங்கலை. அது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள் தினந்தோறும் பொறுப்புகளை அறிவிச்சிட்ருக்கோம். எல்லாருமே 20-25 வருஷமாக தளபதி கோசம் உண்மையாகவும் உணர்வோடு வேலை செஞ்சவங்க மட்டும் தான் நாங்கள் பொறுப்பு அறிவிச்சிருக்கிறோம். புதியவர்கள் வராங்க, ஒரு 4-5 மாதம் நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பு. ஏன்னா வந்தவொடனே பொறுப்பு போட்டால் இவ்வளோதான்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஆகிடும். உழைச்சவங்களுக்கு மட்டும் தான் பொறுப்பு. அது தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்குது அந்த விஷயத்தில். அதனால் வந்து புதியவர்கள் தருவோம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். இல்லை, மாற்று கட்சியிலேருந்து வரனால உட்கட்சி பூசல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு? அதுதாங்க பிளான் பண்ணி வராங்கன்றேன் நான். இப்போ ஒரு சில கட்சிலாம் பிளான் பண்ணி வராங்க, கட்சியில் சேர்றோம், நான் இவ்வளோ செலவு பண்ணுவோம் அவ்வளோ செலவு பண்ணுவோம் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 மாதம் நம்ம கூட நெருக்கமாயிரம், நம்ம கூட ஏகப்பட்ட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, தலைவரை போய் பார்க்குறாங்க, பொய்ச்செயலாளரை பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும்போது திடீர்னு ஒரு 4 மாதம் கழிச்சு திடீர்னு வந்து இந்த கட்சியில் போய் இணைகிறாங்க, டிவிக்கில் வந்து இணைஞ்சு அங்கே காடை கீக்கிறது, போஸ்ட்டை கீக்கிறது. ஆனால் அவங்களாம் ரசிகர் மன்றத்து காலத்துலேருந்து இருந்திருப்பாங்க போகுது. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கீக்கிறது கொள்வது. இப்போ கூட நடுவில் பார்த்துருப்பீங்க, இந்த காரப்பாக்கம் எம்எல்ஏ கூட போய் சேர்ந்து இந்த டான்ஸ் ஆடுற ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற தம்பி ஒருத்தர் வந்து பண்ணி, இது மாதிரிலாம் தேவையில்லாத அச்சுறுத்தல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம்
எவ்வளோ நல்ல விஷயங்கள் இப்போ மழையும் பொருட்படுத்தாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மீறி கரூர் துயர சம்பவத்தை மட்டும் இன்னும் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அது உங்களை பாதிக்குதா? களத்தில் போகும்போது அது உங்களுக்கு பாதிக்குது? இல்லை, எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு பாதிப்பு தான். அது யாரும் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே பாதிப்பு தான். இருந்தாலும் அதை கடந்து தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தலைவர் அவர்களும் பார்த்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு தலைவரும் இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் மீட்டிங்கில் கூட பார்த்தா அந்த விஷயத்தை நான் அப்புறம் பேசுகிறேன். ஏன்னா அரசியல் பண்ணுறதுக்கு இது ஒன்று எடுத்திருக்காங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இதை வந்து அரசியல் பண்ணது வேறு ஆளுன்றது தெளிவாக இருக்காங்கன்ற மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அதான் விஜய் அவர்கள் பேசும்பொழுது கூட அவர் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் களத்துக்கு போகும்பொழுது கரூர் சம்பவத்தில் நீங்கள் எங்கே அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா? மக்கள் உங்களை எப்படி வரவேற்கல? அந்த மாதிரி யாரும் சொல்லலை. இப்போதைக்கு இந்த மழையோட பிரச்சனையும் அங்கங்கே இடுப்பளவு தண்ணி நிற்கிறத பற்றி தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்தை யாரும் பேசுகிறதில்ல. இன்றைக்கி வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்னு இருக்கீங்க? என்னென்ன ஏரியாவுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தா ஒரு நாளைக்கு 5-6 இடத்துல நம்ம தொடர்ச்சியாக நைட்டு இப்போ ஆரம்பித்தா நைட்டு 10 மணி வரையும் நம்ம அன்னதானம் பால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம கண்ணகி நகர் மக்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர விபத்தில் இருக்கிற மாதிரி அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. தலை இடிஞ்சு விழுது, தண்ணி ஒழுகுது, ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே சேக்காட தண்ணி வருது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அங்கே வந்து பேட்டி எடுத்திங்கன்னா அவங்களோட மக்களோட கருத்து தெளிவாக இருக்கும். உங்களால் அந்த மக்களுக்கு வந்து ஒரு புரோஜனமாக எதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.